Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard max second term page number 36. Subtraction using abacus. Abacus வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ subtraction போட போறோம். Sudar collected 54 seed and used 38 seed to form a rectangle. How many seeds are left with her? சுடர் என்ன பண்ணியிருக்காங்க 54 சீட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 38 சீட் வந்து அவங்க ரெக்டாங்கிள் போட்டுட்டாங்க. அப்போது எத்தனை சீட் வந்து லெஃப்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சீட் லெஃப்ட் வித் சுடர் வி ஷால் subtract from 54. 38 and from 54 we can do the subtraction 54 minus 38 using abacus, followed by the subtraction procedure. 54 has 5 tens and 4 ones. So put 5 green beads in tens place and 4 red beads in ones place. To take away 38 from 54, we need to take away 3 tens and 8 ones from 5 tens and 4 ones. 54 நம்ம எப்படி எழுதுறோம்? டென்ஸ் ஒன்ஸில் டென்ஸில் 5, அதுவும் க்ரீன் பீட்ஸ், ஒன்ஸில் 4 ரெட் பீட்ஸ் இருக்குங்களா? ஓகே, இப்போது டென்ஸ் ஒன்ஸில் 54 மைனஸ் 38, எதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம்? 38. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 பாருங்கள், சப்ராக்ட் ஒன்ஸ். we cannot subtract 8 ones from 4 ones. So exchange 110 as 10 ones. So we have an, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டென்ஸில் 4 டென்ஸ்க்கு 4 ஒன்ஸ் இருக்குது. இந்த ஒரு 10 வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? ஒரு 10 ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், 54 இருக்கா? இந்த 54 வந்து 38 மைனஸ் பண்ண முடியாது. இங்கே 4, இங்கே 8. இது ஸ்மாலஸ்ட் நம்பர், இது பிக்கஸ்ட் நம்பர். அப்போ நம்ம 5லேருந்து பாரோ பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகும்? 14 ஆகிடும். இந்த 5 வந்து லெஸ் ஆகி 4 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், cancel 8 ones from 14 ones. Now we can subtract 8 ones from 14 ones. இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணுறோம். இது என்ன? 4 14 ஆகிடுச்சு. 14 minus 8 9 10 11 12 13 14. ஸோ யூ புட் 6. அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ராக்ட் டென்ஸ். சப்ராக்ட் 3 tens from 4 ones. 3 tens from 4 ones. இது சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போது இங்கே இதை பார்த்தாச்சு. ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 5 வந்து 4 ஆகிடுச்சு. 4ல் 3 போனால் எவ்வளோ? 4ல் 3 லெஸ் பண்ணோன்னா ஆன்சர் இஸ் 1. அப்போது ஆன்சர் எவ்வளோ? 16. ஸோ த நம்பர் ஆஃப் பீட்ஸ் லெஃப்ட் வித் சுடர் இஸ் 16. எத்தனை பீட்ஸ் வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிருக்கு? 16 பீட்ஸ். Next one, how many more seeds were used for making rectangle then triangle? ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் எத்தனை சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 38 minus 9. 8 ஸ்மாலஸ்ட் நம்பர், 9 பிக்கஸ்ட் நம்பர். நம்ம என்ன பண்ணணும்? அப்போது இதை மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ணணும். இந்த 3 வந்து 2 ஆகிடும். 8 வந்து 18 ஆகிடும். 18ல் 9 போனால் என்ன? நீங்கள் 9 ஆஃப்டர் சொல்லி பாருங்கள். 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ யூ ரைட் 9. இந்த 2 வந்து இங்கே எந்த நம்பரும் இல்லை. ஸோ அப்படியே கீழே இறக்க வேண்டியதான். 29. ஆன்சர் இஸ் 29. நெக்ஸ்ட் ஒன், திருமகன் collected 24 seeds and used 16 seeds. How many seeds are left with him? You put 24 16 seeds. இப்போ எப்படி எழுதுவீங்க? இதை 4ல் 6 போக முடியாது. ஸோ இந்த 4 என்ன ஆகும்? 14 ஆகிடும். 2லேருந்து பாரோ பண்ணுறோம். இது 1 ஆகிடும். 14ல் 6 போனால் எவ்வளோ? 7 8 9 10 11 12 13 14. You write here 8. 1 minus 1
0. ஸோ அதை நம்ம எழுத தேவையில்லை 0ன்னு. ஸோ 8. Kavini used 18 out of 30 seeds collected by her. What is the differences? எவ்வளோ கவினி 30 சீட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, 18 அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். Now listen. 0ல் 8 போகுமா? போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? Listen. 30, 18. 0 minus 8, 8. 3ல் 1 போனால் என்ன ஆகும்? 2, 28. Answer is 28 seeds. What is the differences in the number of seeds used by Kavin and Kavini? Difference என்னென்ன seeds இருக்கு? In the number of seeds 9. இங்கே பாருங்க, கவின் கவினி 9 seed யூஸ் பண்ணியிருக்காங்க, 18 seed. அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இங்க you write 18 minus 9. 8ல் 9 போகுமா? போகாது. ஸோ பாரோ பண்ணால் இது என்னவாயிடும்? 18 ஆகிடும். 18 இது 0 ஆகிடும். ஸோ 18 minus 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. So you write 9. 9 is the answer. Now let's listen. Subtract the following 2-digit number. 2-digit numberல நம்ம subtract பண்ண போகிறோம். 2ல் 8 போகுமா? போகாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாரோ பண்ண போகிறோம். எப்படி பாரோ பண்ணுறோம்? இந்த 2 என்னவாயிடும்? 1 ஆகிடும். இது 12 ஆகிடும். 12 minus 8, 8 after சொல்லி பாருங்கள். 9, 10, 11, 12. ஸோ ஆன்சர் இஸ் 4. 1 minus 1, 0. ஓகே, 0 போடனாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 7, 9. ஸ்மாலஸ்ட் நம்பர், பிக்கஸ்ட் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாரோ பண்ண போகிறோம். 3 என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். 7, 17 ஆகிடும். 17 minus 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. அப்போ என்ன எவ்வளோ விங்கர்ஸ் வந்துச்சு? 8. 2 minus 2, 0. நெக்ஸ்ட் பாருங்கள், 0ல் எந்த நம்பரை மைனஸ் பண்ணாலும் அதே தான் ஆன்சர் வரும். ஸோ 0 minus 5 is equal to 5. 4 minus 3. 4ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 1. Now answer is 15. Next one, 2 minus 0, 2. 9ல் 8 போனால் எவ்வளோ? ரிமைண்டர் 1, 12. Next 0 minus 7, 7. 7 minus 2. 7ல் 2 போனால் எவ்வளோ? 3, 4. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஆஃப்டர் சொல்லுங்கள். 3, 4, 5, 6, 7. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 5. 4 minus 8. இல்லை, இது ஸ்மாலஸ்ட், இது பிக்கஸ்ட். ஸோ பாரோ பண்ணுறோம். 8 வந்து 7 ஆகிடும். 4 வந்து 14 ஆகிடும். 14ல் 8 போனால் எவ்வளோ? 9, 10, 11, 12, 13, 14, 6. 7 minus 7, 7ஓட 7 ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ 0. 3ல் 6 போகுமா? இல்லை. ஸோ இந்த 6 வந்து 5 ஆகிடும். 3 வந்து 13 ஆகிடும். 13ல் 6 போனால் எவ்வளோ? 7, 8, 9, 10, 11, 12, 13. அப்போது ஆன்சர் 7. 5 minus 5, 0. என்ன நம்பர் சேம் நம்பராக இருந்தால் மைனஸ் பண்ண முடியாது. ஸோ 0. ஓகே, நெக்ஸ்ட் 80, 52. 0, 2 இருக்குது. அப்போ எந்த நம்பர் மைனஸ் பண்ணாலும் அதே தான் 2. 8 minus 5, 6, 7, 8. ஆன்சர் இஸ் 8. 8 minus 5, 6, 7, 8. Answer is 3. Okay. Now listen. Next one பாருங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? 32 minus 28. 32 minus 28 எப்படி நம்ம எழுதுவோம்? இப்போது இதுக்கு நான் ரஃப் நோட்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இருங்க. Now listen. என்ன சொல்லியிருக்காங்க? First one 32 minus 28.
இப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம்? 2 8. 2 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், இது பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இந்த 3 வந்து 2 ஆகிடும், 2 வந்து 12 ஆகிடும். ஸோ 12 minus 8. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 8 ஆஃப்டர் நம்பர் கவுண்ட் பண்ணணும். 9 10 11 12. ஸோ ஆன்சர் இஸ் 4. 2 minus 2 0. So you put 4. Okay. Next one, 94 minus 59. 94 minus 59. 4ல 9 போகுமா? போகாது. ஸோ இந்த 9 வந்து 8 ஆகிடும், 4 வந்து 14 ஆகிடும். 14ல் 9 போனால் எவ்வளோ? 10 11 12 13 14 5. 8 minus 5 எவ்வளோ? 6 7 8 3 35. Answer is 35. Okay, next listen. 72 minus 46. 72 minus 46. 2ல 6 போகாது. ஸோ இது வந்து என்ன ஆகிடும்? 12 ஆகிடும், இது 6 ஆகிடும். 12ல் 6 போனால் எவ்வளோ? 7 8 9 10 11 12. 6 6 minus 4 5 6 2. Answer is 26. Okay, next one, 46 minus 17. Here 46 minus 17. 6ல 7 போகுமா? இல்லை. இது வந்து 3 ஆகிடும், இது 16 ஆகிடும். 16ல் 7 போனால் எவ்வளோ? 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ எவ்வளோ வந்துச்சு இப்போது? 9. இங்கே மேலே வந்து என்ன நம்பர் இருக்கோ அதை வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும். 3ல 1 போனால் 3 இருக்கா? 1 போச்சுன்னா எவ்வளோ? 2. ஆன்சர் இஸ் 29. புரிஞ்சுதா சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 50 minus 36. 50 minus 36. 0 minus 6 6. 5ல 3 போனால் எவ்வளோ? 4 5 2. ஆன்சர் இஸ் 26. புக்கில் பிளேஸ் இல்லைன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒரு இதுவும் போட்டு காமிக்கிறேன். 85 minus 67. 85 minus 67. 5ல 7 பிக்கஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இது வந்து நவ் ஆகிடும், 7 ஆகிடும், இது 15 ஆகிடும். 15ல் 7 போனால் எவ்வளோ? 8 9 10 11 12 13 14 15. You write 8. 7 minus 6 1. 18. You write 18. Next one, think like a mathematician. Write the missing number in the boxes below. 29 plus equal 29 minus. 29 கூட நம்ம எதை ஆட் பண்ணால் வந்து 29 வரும், நம்ம எதை மைனஸ் பண்ணால் வந்து 29 வரும்? 0. 29 plus 0 equal to 29. 29 minus 0 is equal to 29. So ரெண்டுத்துக்கும் 0. Find the missing digit in each of the subtraction fact. 38 கொடுத்துருக்காங்க, இங்கே ஆன்சரும் கொடுத்துட்டாங்க 22ன்னு, இங்கே 1 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பாக்ஸில் என்ன நம்பர் வரும்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8. 8 கூட எதை மைனஸ் பண்ணால் இங்கே 2 வரும்? 2 ஆஃப்டர் சொல்லி பாருங்கள், 8 வரைக்கும். 3 4 5 6 7 8. அப்போது ஆன்சர் வந்து 6. 8 minus 6 equal to 2. நெக்ஸ்ட் 8 minus 0 equals 8 இருக்கா? இங்கே 9 பாருங்கள். இதோட மைனஸ் பண்ணால் வந்து இங்கே 1 வரும். 8 minus 1. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன், இங்கே 4 ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே என்ன நம்பர் வந்தால் இங்கே 7 லெஸ் ஆகிருக்கும். கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லிசன், இங்கே என்ன இருக்குது? 34 இருக்குது, மேலே 27 இருக்குது. ஸோ இங்கே என்ன நம்பர் என்ன போடணும் நம்ம? அப்போது ரீசன்மா 27 34 இருக்கா?
இப்போ நம்ம மேலே இருக்கிற டென்ஸ் ஒன்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ 27 34ன்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த கொஷின் வந்துடும். ஓகேவா? 27 34 7 + 4 எவ்வளோ? 8 9 10 11 11 ரிமைண்டர் 1 1 2 3 3 + 3 6 61. அப்போ இங்கே நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்? 61. இப்போ இந்த 61ல் இப்போ எப்படி லெஸ் பண்ணுறேன்னு காமிக்கவா? 1 - 7 போகாது. ஸோ இதை வந்து என்னவாயிடும்? 5 ஆகிடும். இது என்ன ஆகும்? 11 ஆகிடும். 11ல் 7 போனால் எவ்வளோ? 8 9 10 11. ஸோ யூ புட் 4. இங்கே 5 இருக்குது. 5ல் 2 போனால் எவ்வளோ? 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இதில் 2 போனால் எவ்வளோ? 3 34. புரிஞ்சுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இங்கே 3 இருக்குது. 3 இருக்குது. இங்கே கீழே வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் பாருங்கள். நவ் லிசன். இங்கே என்ன நம்பர் வரும்னா 43 - 19. எப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். 3ல் 9 போகுமா? போகாது. இந்த 4 வந்து 3 ஆகிடும். இது வந்து 13 ஆகிடும். 13ல் 3 போன 13ல் 9 போனால் எவ்வளோ? 10 11 12 13. ஸோ ஆன்சர் இஸ் 4. 3ல் 1 போனால் 2 24. புரிஞ்சுதா சில்ட்ரன்? நோ மோர். We can check the subtraction process in 2 ways. Consider the subtraction fact 53 - 36 = 17. By adding 36 + 17 = 53. By subtracting 53 - 17 = 36. நம்ம இந்த நம்பரை இந்த 36 + 17 ஆட் பண்ணாலும் 53 வரும். 53ல் 17 மைனஸ் பண்ணாலும் 36 வரும். Given two numbers 53 and 36. When 36 is subtracted from 53, we get 17. To verify the answer, we can either add the number 36 and 17 to get the given number 53, or subtract 17 from 53 to get the other number 36. நீங்களே இப்போ சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போடலாமா? இங்கே 53 - 36. 3ல் 6 போகாது. ஸோ இதை நம்ம பாரோ பண்ணுறோம். 4 ஆகிடும். இது 13 ஆகிடும். 13ல் 6 போனால் எவ்வளோ? 7 8 9 10 11 12 13. ஸோ 7. 4ல் 3 போனால் எவ்வளோ? 1 17 வந்துடுச்சு ஆன்சரு. இதே 36 + 17 எவ்வளோ வரும்? 6 + 7 எவ்வளோ? 6. After 7 8 9 10 11 12 13. 13க்கு 3 ரிமைண்டர் 1. 1 + 3 4 4 + 1 5. புரிஞ்சுதா சில்ட்ரன்? அதே மாதிரி 53 - 17 36ன்னு வரும். நீங்களே போட்டு பாருங்கம்மா. When we subtract 0 from any number, we get the same number. நம்ம என்ன நம்பரில் 0வை மைனஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதான் 37 - 0 = 37. 48 - 0 அப்போ 48. 95 - 0 95. புரிஞ்சுதா சில்ட்ரன்? எந்த நம்பரை வச்சு நம்ம 0வில் மைனஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் மீன் we did not take away anything from the number. When a number is subtracted from itself, it gives 0. இதை நம்ம ரெண்டுமே சேமான நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0. 25ல் 25 போனால் 0. 59 - 59 0. 86 - 86 0. புரிஞ்சுதா சில்ட்ரன்? It means we have taken away completely from the given number. Next, mental max பாருங்க. Kamal fixed 56 tubelight in a party hall. If 18 tubelight were fused, then how many tubelight were used? Listen children. 56 tubelight இருக்கு. அதில் வந்து 18 tubelight என்ன ஆகிடுச்சு? ஃபியூஸ் போயிடுச்சு. அப்போ எத்தனை tubelight தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஓகே. அப்போது 6ல் 8 போகாது. இது 4 ஆகிடும். இது 16 ஆகிடும். 16ல் 8 போனால் எவ்வளோ? 9 10 11 12 13 14 15 16 8. 4ல் 1 போனால் எவ்வளோ? 4ல் 1 போனால் 3. ஆன்சர் இஸ் 38. அப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க? 56 - 18
ஈக்குவல் டு 38. இங்கே பிளேஸ் இல்லைன்னு தான் நான் ஒரு ரஃப் நோட்டில் போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், a factory produced 95 cars in a day. How many cars were unsold in 37 were sold? 95 காஸ் இருக்குது. இந்த 95 காஸில் வந்து 37 வந்து சோல்ட் ஆகிடுது. அப்போது எத்தனை வந்து சோல்ட் ஆகலை? 5ல் 7 போகுமா? இல்லை. ஸோ இங்கே 8 ஆகிடும், இது 15 ஆகிடும். 15ல் 7 போனால் எவ்வளோ? 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 8. 8ல் 3 போனால் எவ்வளோ? 4, 5, 6, 7, 8. 58. அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க ஆன்சர்? 58 கார்ஸ் இல்லையா? 95 minus 37 equal to 58. புரிஞ்சுதா சில்ட்ரன்? Kumar walked 23 steps out of 90 steps to reach a shop. How many steps has to walk to reach the shop? 90 step வந்து 90 ஸ்டெப்ஸில் 23 ஸ்டெப்ஸ் மைனஸ் பண்ணால் அப்போ எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஷாப்புக்கு போகிறதுக்கு 0 minus 3, 3. 9ல் 2 போனால் எவ்வளோமா? 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ ஆன்சர் இஸ் 73. 73 ஸ்டெப்ஸ் ஆகுது. அப்போ நீங்கள் எப்படி எழுதுறீங்க? 90 minus 23 is equal to 73. Next one. Kamali had 31 rupees with her. She bought a pen from 15 rupees. She saved the remaining amount. Find the amount saved by her. கமலி என்ன வச்சுருக்கா? பென் வாங்கியிருக்கா. 31 rupees. அதில் அவள் 31 rupees வச்சுருக்கா. அதில் ஒரு பென் வாங்குறா. அது வந்து 15 rupees. அவள் எவ்வளோ வச்சுருக்கா? இன்னும் ரிமைண்டர் பார்க்கலாம். 1ல் 5 போகுமா? இல்லை. ஸோ இது 2 ஆகிடும், இது 11 ஆகிடும். 11ல் 5 போனால் எவ்வளோ? 6, 7, 8, 9, 10, 11, 6. 2ல் 1 போனால் எவ்வளோ? 1, 16 rupees. ஸோ இப்போ எப்படி எழுதிங்க? 31 minus 15 is equal to 16. Listen, in a class of 42 students, 26 are girls. How many are boys? 42 பசங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 26 பேர் வந்து கேர்ள்ஸ். அப்போ எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க? இதை மைனஸ் பண்ணால் என்ன வந்துடும்? நமக்கு பாய்ஸ் டோட்டல் வந்துடும். 2ல் 6 போகாது. ஸோ இந்த 2 வந்து 4 வந்து 3 ஆகிடும். இது 12. 12ல் 6 போனால் எவ்வளோ? 7, 8, 9, 10, 11, 12. ஸோ யூ ஆன்சர் இஸ் 6. 3ல் 2 போனால் எவ்வளோ? 3ல் 2 போனால் எவ்வளோ? 1. 16 பாய்ஸ். அப்போ நம்ம எப்படி எழுதுவாங்க? 42 minus 26 equal to 16. Okay children, second lesson fully finished. Next video la third lesson patterns பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.